பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம், பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம், பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம். தேவியர் உடன் வர யாவரும் உருகிட, தேவியர் உடன் வர யாவரும் உருகிட, மன்னவன் எழிற்கோலம் மலை மீதுதான் பக்தர் கொண்டாடும் புனிதோற்சவம், பூமி காணாத புகழோற்சவம், முக்தி நலம் கூட்டும் அழகோற்சவம், மோட்ச வழி காட்டும் அருளோற்சவம், பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம், பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீபூ லீலா சமேத ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மனே நமக. சென்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்று திருமலையை போற்றுகிறார் பிரபன்ன ஜன கூடஸ்தரான நம்மாழ்வார். நமது வினைகளை தீர்க்கின்ற திருமலையில் அர்ச்சாரூபியாய் நின்ற கோலத்தில் தரிசனம் தரும் திருவேங்கடத்து எம்பெருமானின் நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் 6ஆம் நாளான இன்று மாலை நாம் திருவேங்கடவனை உபயநாச்சிமார்களோடு இந்த புஷ்பக விமானத்தில் தரிசிக்கிறோம். நமது பாக்கியமே பாக்கியம். இந்த பாக்கியத்தை நமக்களித்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது வர்ணனையை ஆரம்பிக்கிறேன். இன்றைய வர்ணனையை செய்வது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, போன மாதம் நடைபெற்ற ஏழுமலையானின் புரட்டாசி பிரம்மோற்சவத்தில் 6ஆம் நாள் மாலை தங்கரதத்தில் தேவிமார்களோடு திருவீதி உலா வந்த எம்பெருமானை தரிசித்தது பக்தர்களுக்கு நினைவிருக்கலாம். இப்போது நடைபெற்று கொண்டிருப்பது நவராத்திரி பிரம்மோற்சவம். சாந்திரமானபடி இந்த வருடம் 2 பிரம்மோற்சவங்கள். முதல் பிரம்மோற்சவத்தில் 8ஆம் நாள் பெரிய மரத்தேரில் வீதி உலா வந்த பகவான் இந்த 2ஆம் உற்சவத்தில் தங்கரதத்தில் எழுந்தருள உள்ளார். ஆகவே இப்போது நாம் இந்த 6ஆம் நாள் மாலை தங்கரதத்துக்கு பதிலாக புஷ்பக விமானத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை தரிசிக்கிறோம். பக்தர்களே, அதுவும் எப்படிப்பட்ட திருக்கோலம்! கிரிதரனாக கோவர்தன மலையை தனது சுண்டு விரலால் தூக்கி அன்று பெருமழையில் அல்லலுற்ற ஆயர்களையும் பசுக்களையும் காத்த அந்த கிரிதரனாக கோவிந்தனாக எம்பெருமானை நாம் தரிசிக்கிறோம். பக்தர்களே, புஷ்பம் என்றாலே கண்ணுக்கு குளிர்ச்சதான். அன்றாடும் மலரும் புஷ்பங்களுக்கு எதுவுமே ஈடாகாது என்பார்கள் பெரியோர்கள். இந்த திருமலையே புஷ்ப மண்டபம்தானே. புஷ்ப பிரியனான திருவேங்கடமுடையான் புஷ்ப மண்டபமான திருமலையில் புஷ்பக விமானத்தில் எழுந்தருளுவது எவ்வளவு பொருத்தம் பாருங்கள். இந்த திருமலையின் நந்தவனத்தில் இல்லாத புஷ்பங்களே இல்லை எனலாம். திருமலையானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுவதற்காக ஆச்சாரியர் பகவத் ராமானுஜரால் அனுப்பப்பட்ட அவரது சிஷ்யரான அனந்தாழ்வான் தனது கைகளாலேயே கிணறு எடுத்து சுற்றிலும் தோட்டம் அமைத்து அதில் உருவான நறுமணமிக்க புஷ்பங்களால் மாலை தொடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தது பக்தர்களுக்கு நினைவிருக்கலாம். அவர் தனது ஆச்சாரியரான ராமானுஜரின் பெயரால் ஏற்படுத்திய அந்த ஏரியும் தோட்டமும் இன்றளவும் திருமலையில் உள்ளது. எம்பெருமானின் திருக்கோவிலின் தெற்கு மாட வீதியின் அந்த தோட்டத்தை இந்த சமயத்தில் நாம் நினைவு கொள்வோம். பெரியாழ்வார் தன்னை யசோதா தேவியாகவே பாவித்துக் கொண்டு குட்டிக் கண்ணனை பூச்சூட்டிக் கொள்ள அழைத்ததும் இந்த புஷ்பக விமானத்தை பார்க்கும்போது நினைவுக்கு வருகிறதல்லவா? 10 பாசுரங்களில் 10 புஷ்பங்கள். ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவது அறியாய், கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட, பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப,
தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் என்று தொடங்கி அடுத்த பாசுரங்களில் மல்லிகை, தமனகம், பாதிரி, செங்கழுநீர், புன்னை, குறுக்கத்தி, இருவாட்சி, கருமுகைப்பூ என்று 10 புஷ்பங்களை பற்றி பேசுகிறார். அந்த துவாபர யுக கண்ணனே இதோ இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடத்து எம்பெருமான். ஆகவே இந்த எம்பெருமானும் புஷ்பப்பிரியனாக இருப்பதில் நமக்கு ஆச்சரியமே இல்லை அல்லவா? இந்த புஷ்பக விமானத்தின் இந்த புஷ்ப அலங்காரத்தை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பும் ஆனந்தமும் ஒரு சேர வருகிறது. ஆனந்த நிலைய வாசா கோவிந்தா கிரிதரா என்று இந்த புஷ்பக விமானத்தில் பவனி வரும் அந்த எம்பெருமானை இருகரம் கூப்பி சேவிக்கலாம். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு சீர்சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதன் தனக்கே என்று எம்பெருமான் தாமரை தோட்டம் என்கிறார் நம்மாழ்வார். அந்த எம்பெருமானின் இதயத் தாமரையில் குடியிருக்கும் தாயாரோ பத்மமாகிய தாமரையில் தோன்றியவள். செந்தாமரை மலரில் செம்மாந்து வீட்டிருக்கும் நந்தா விளக்கே நருந்தார் இளம் கொழுந்தே என்று தாயாரை போற்றினார் அல்லவா கம்பநாட்டாழ்வார். ஆக ஸ்ரீதேவி தாயார் இப்படி என்றால் பூமிதேவி தாயாரோ பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையாக ஆண்டாளாக அவதாரம் பண்ணி தனது பூமாலையாலும் பாமாலையாலும் எம்பெருமானை கவர்ந்தவள். ஆக இந்த இரு தேவிகளோடு இந்த புஷ்பக விமானம் திருவூதி வலாவரும் அந்த எம்பெருமான் ஒரு தாமரை காடுதானே, பத்மவனம்தானே. அந்த பத்மவனமே இன்று இதோ இந்த புஷ்பக விமானத்துக்குள் எழுந்தருளி நம்மையெல்லாம் அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் நமது பாக்கியத்தை சொல்லவா வேண்டும்? பக்தர்களே, இந்த புஷ்பக விமானத்தை பற்றி கூட கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். ஆதி காவியமான வால்மீகி ராமாயணம் நமக்கு இதை தெரிவிக்கிறது. தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா இந்த புஷ்பக விமானத்தை வடிவமைத்து படைப்பு கடவுளான பிரம்மதேவருக்கு வழங்கினாராம். பின்னால் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் நான்முகனை குறித்து தவம் செய்தபோது அந்த தவத்துக்கு மெச்சி பிரம்மதேவர் இந்த புஷ்பக விமானத்தையும் குபேரபுரியையும் குபேரனுக்கு வழங்கினாராம். வெகு காலம் இது குபேரனிடமிருந்தே இருந்து வந்ததாம். லங்காபதியான ராவணனும் குபேரனும் விஸ்வாவசு என்கிற முனிவருக்கு வேறு வேறு மனைவிகளின் மூலமாக பிறந்தவர்கள். ராவணேஸ்வரின் பேராசையும் அசூயையும் நமக்கு தெரிந்ததுதானே. தன்னிடம் இல்லாதது இன்னொருவரிடம் இருக்கக்கூடாது என்று ராவணனுக்கு ஒரு வெறி. ஆகவே குபேரனை வென்று லங்காபுரியோடு சேர்த்து இந்த புஷ்பக விமானத்தையும் அபகரித்து கொண்டானாம். அயோத்தி சக்கரவர்த்தி தசரதனின் திருமகனான ராமபிரான் பித்திருவாக்கிய பரிபாலனத்துக்காக வனவாசம் வந்தபோது தனது சகோதரியான சூர்பனையின் சூழ்ச்சியால் சீதா பிராட்டியின் பேரழகை அறிந்து கொண்ட ராவணன் மாய மாரீசனின் உதவியோடு சீதா பிராட்டியை இலங்கைக்கு கவர்ந்து சென்றது இந்த புஷ்பக விமானத்தில்தானாம். அப்படிப்பட்ட புஷ்பக விமானம் இது. பின்னால் ராம ராவண யுத்தம் முடிந்து ராவண சம்ஹாரம் ஆனதும் விபீஷணர் லங்காபதியானார். அவர் இதே புஷ்பக விமானத்தில் ஸ்ரீராமனையும் சீதா பிராட்டியையும் இளவல் லக்ஷ்மணரையும் அயோத்திக்கு அனுப்பி வைத்து தனது நன்றிக் கடனை தீர்த்து கொண்டாராம். கேவல கிருஷ்ணாவதார கேசவா கேவல கிருஷ்ணாவதார கேசவா தேவ தேவ லோகநாத திவ்ய தேஹ கேசவா கேவல கிருஷ்ணாவதார கேசவா தேவ தேவ லோகநாத திவ்ய தேஹ கேசவா கேவல கிருஷ்ணாவதார கேசவா
कोटि तेज केशवा हरिलक्ष्मी नायका आदि केशवा हिरणार्क कोटि तेज केशवा हरिलक्ष्मी नायका आदि केशवा गिरिराज सुतनुत केशवा गिरिराज सुतनुत केशवा नमो शरदिगम्भीरशायि जय जय केशवा शरदिगम्भीरशायि जय जय केशवा केवल कृष्णावतार केशवा केवल कृष्णावतार केशवा केकि पिञ्छावतं स केशवा श्रीकर गुणाभिराम चन्न केशवा केकि पिञ्छावतं स केशवा श्रीकर गुणाभिराम चन्न केशवा केकवाहन वरद केशवा केकवाहन वरद केशवा नमो पाकशासन वन्द्य बळि बळि केशवा पाकशासन वन्द्य बळि बळि केशवा केवल कृष्णावतार केशवा केवल कृष्णावतार केशवा किङ्कर ब्रह्मादिगण केशवा नामाङ्कित श्रीवेङ्कटाद्रि केशवा किङ्कर ब्रह्मादिगण केशवा नामाङ्कित श्रीवेङ्कटाद्रि केशवा कुङ्कुमाङ्कवक्ष विलिगोट केशवा कुङ्कुमाङ्कवक्ष विलिगोट केशवा सर्वशङ्काहरण नमो जगदेक केशवा शङ्काहरण नमो जगदेक केशवा केवल कृष्णावतार केशवा केवल कृष्णावतार केशवा देव देव लोकनाथ दिव्य देह केशवा केवल कृष्णावतार केशवा देव देव लोकनाथ दिव्य देह केशवा केवल कृष्णावतार केशवा केवल कृष्णावतार केशवा பக்தர்களே, அப்போது நான் குறிப்பிட்டது திரேதாயுக புஷ்பக விமானம். இதோ இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது கலியுக புஷ்பக விமானம். ஆகவே இந்த கலியுக தெய்வமான திருவேங்கடமுடையானின் உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமி இதோ 6ஆம் நாள் மாலை இந்த புஷ்பக விமானத்தில் எழுந்தருளி நம்மை எல்லாம் அனுகிரகிக்கிறார். இந்த புஷ்பக விமானத்தில்தான் எத்தனை வகையான புஷ்பங்கள். சாதாரணமாக
புரட்டாசி மாதத்தில் சாமந்தி பூக்கள் அதிகமாக வரும். அந்த மஞ்சள் நிற சாமந்தி புஷ்பங்கள் திருவேங்கடமுடியானுக்கு மிகவும் உகந்த புஷ்பமாம். இந்த புஷ்பங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இந்த புஷ்பக விமானம். இந்த விமானத்தை தயாரித்த விற்பன்னர்கள் கோவிந்த நாமாவளியை சொல்லிக்கொண்டே இந்த புஷ்பக விமானத்தை தயாரித்திருப்பதால் இதன் மகிமை இன்னும் கூடுகிறது. மூலமூர்த்தியான சீனிவாச பெருமான் எழுந்தருளி இருக்கும் ஆனந்த நிலையத்தின் விமானம் ஆனந்த விமானம். அவரது உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமி இப்போது எழுந்தருளிக் கொண்டு இருப்பது புஷ்பக விமானம். திருச்சானூரில் அலர்மேல் மங்கையான ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் விமானம் சாந்தி விமானம். ஒருவனுக்கு மனசு சாந்தியாக அமைதியாக இருந்தால்தானே பக்தி வரும். பக்தி வந்தால் கூடவே வருவது ஆனந்தம். ஆகவே நாம் முதலில் திருச்சானூர் சென்று தாயாரை தரிசித்து அவளது கருணையால் நமது பாப்பங்களையெல்லாம் களைந்துவிட்டு மனசுக்கு சாந்தியையும் அமைதியும் கொண்டு பின்பு 7 மலை ஏறி வந்து 7 மலையானை ஆனந்த விமானத்தின் கீழ் ஆனந்த நிலையத்துக்குள் சேவித்து வேண்டிய வரங்களை பெற்று ஆனந்தம் அடைகிறோம். அந்த ஆனந்தத்தோடையே வெளியே வந்தால் இதோ இந்த புஷ்பக விமானத்தில் உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமியை உபயநாச்சிமார்களோடு தரிசிக்கும் போது அந்த ஆனந்தம் நமக்கு பல மடங்கு அதிகமாகிறதல்லவா. அதிலும் பார்க்க போனால் இன்று வெள்ளிக்கிழமை தாயாருக்கு மிகவும் உகந்த நாள். தனது பிராண நாயகிக்கு உகந்த நாள் எம்பெருமானுக்கும் உகந்ததாக தானே இருக்கும். சாதாரண பராசர பட்டர் தனது குணரத்ன கோஷத்தில் தெரிவிக்கிறார். என்ன தெரியுமா? தாயாரை போற்றி அவளது திவ்ய சொரூபத்தை போற்றும் போது அந்த வர்ணனையை தாயாரை பார்த்து சொல்லாமல் எம்பெருமானிடம் சொல்கிறாராம். அதை கேட்டு எம்பெருமான் புலகாங்கிதம் அடைகிறாராம். எப்பொழுதுமே தனது மனைவியை தனது வீட்டவர்கள் புகழ்ந்து பேசும்போது ஒரு கணவனுக்கு வரும் பெருமிதம் இங்கே எம்பெருமானுக்கும் வருகிறதாம். ஆகவே தனது பிரிய நாயகிக்கு உகந்த நாள் எம்பெருமானுக்கும் உகந்ததாதானே இருக்கும். அந்த எம்பெருமானை நாம் இப்போது இந்த நன்னாளில் புஷ்பக விமானத்தில் தரிசிக்கிறோம். தெற்கே திருநறையூர் என்று ஒரு சேத்திரம், அதுவும் திவ்ய சேத்திரம். அதற்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? நாச்சியார் திருக்கோயில். இங்கே தாயாருக்கு தான் பிரதானம். வீதி புறப்பாட்டின் போது கூட தாயார் முன்னே எழுந்தருள பெருமாள் பின்னே எழுந்தருளுவாராம். இந்த சேத்திரத்தை மங்களாசாசனம் செய்ய வந்த திருமங்கையாழ்வார் நையாண்டியாக பிராட்டி பக்கலிலே பிச்சேரி தன்னூரை அவள் பெயராக வாங்க அருளினான் என்கிறாராம். நமது திருவேங்கடத்து எம்பெருமான் இன்னும் ஒருபடி மேலே போய் தனது அர்த்தாங்கியான ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு தனியாட்சி செய்ய ஒரு ஊரையே தந்து விட்டார் அல்லவா. அது மட்டுமல்ல, தனக்கு நடப்பது போலவே அத்தனை பூஜைகளும் அத்தனை உற்சவங்களும் தாயாருக்கும் நடைபெற வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறார். எத்தனை காருண்யம் எம்பெருமானுக்கு! அந்த எம்பெருமான் இதோ தனது உபயநாச்சிமார்களோடு இந்த புஷ்பக விமானத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அந்த காருண்யத்தை அள்ளி வழங்கிக் கொண்டு வருகிறார். பக்தர்களே, புஷ்பங்கள் எல்லாவற்றுக்குமே வாசனைதான், நறுமணம்தான். அதில் பாரிஜாத புஷ்பம் என்று ஒன்று உண்டு. அதற்கு ஒரு தனி வாசனை. அது வாடிப்போனால் கூட அதனுடைய வாசனையே போகாதாம். ஆகவேதான் அந்த பாரிஜாதத்தை தேவலோக புஷ்பம் என்று சொல்வார்கள். இந்த புஷ்பத்தை நாரத மகரிஷி தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்து துவாரகாபதியான ஸ்ரீ கண்ணனிடம் கொடுக்க, கிருஷ்ணன் அதை தன் அருகில் இருந்த ருக்மணி தேவியிடம் கொடுக்கிறாராம். இதனால் கண்ணனின் இன்னொரு மகிழ்ச்சியான சத்யபாமை கோபம் கொள்ள அவளுக்காக அந்த மரத்தையே கொண்டு வந்து அவளது தோட்டத்தில் நட்டதும் நமக்கு தெரிந்த கதைதானே. தேவலோக பாரிஜாதம் பூலோகத்துக்கு வந்தது இப்படித்தான். இந்த சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்திலோ அத்தனை புஷ்பங்களுமே பாரிஜாதத்துக்கு சமந்தானான். ஏன் தெரியுமா? எம்பெருமான் இங்கே கோவில் கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமானே ஒரு பாரிஜாதம் தானே. அந்த எம்பெருமானை ஆசிரித்த பாரிஜாதம் என்கிறது ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி. ஆகவேதான் இங்கே மலரும் அத்தனை புஷ்பங்களுமே பாரிஜாதம் போல மணக்கிறதாம்.
எம்பெருமானுக்கு 3 விதமான வாசனைகள். திருமேனி ஹரிச்சந்தன வாசனை, சர்வாங்கே ஹரிச்சந்தனம் என்பார்கள் அல்லவா பெரியோர்கள். இன்னொன்று, தாயார் அகலகில்லேன் உரையும் என்று அவரது வக்ஷஸ்தலத்தில் வீற்றிருப்பதால் அவள் பாதங்களில் பூசியிருக்கும் அந்த செம்பஞ்சு குழம்பு வாசனை. இந்த 2 வாசனைகளும் தோற்றுப்போகும் வண்ணம் அவரது திருக்கண்களில் பரவி இருக்கிறதோ தயை என்கிற காருண்ய வாசனை. பக்தர்கள் அவரது திருநாமத்தை சொல்லும் போதெல்லாம் அந்த வாசனை இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகிறதாம். ஆகா, எப்படிப்பட்ட கிளி! அன்று இந்த கிளியை தூதுவிட்டாள் அல்லவா ஆண்டாள். அப்படிப்பட்ட கிளியை இந்த புஷ்பக விமானத்தில் நாம் தரிசிக்கிறோம். சுகமாய் உறங்காயோ மண்ணும் விண்ணும் ஈரடியா
என்ன அழகான ஒரு தாலாட்டு பாட்டு! அன்று பெரியாழ்வார் தன்னையே யசோதா தேவியாக பாவித்துக் கொண்டு கண்ணனை உறங்க வைத்த அந்த தாலாட்டைப் போலவே இதோ இந்த பாடல் நமது காதுகளுக்கு இனிமையாக இருந்தது. பக்தர்களே, எம்பெருமானின் கோவிந்த நாமத்தை சொல்லும் போதெல்லாம் எம்பெருமானின் அந்த காருண்ய வாசனை இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகிறதாம். இதை நமக்கு சுவாமி தேசிகன் விவரிக்கிறார் பாருங்கள். கமப்பிய நவத்தீம் வந்தே கருணா வரணாலயம் விருஷச்சைல தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்தம் உபாகதம். ஒரு பெரிய மலை, அதன் உச்சியில் ஒரு கடல். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! சாதாரணமாக மலையின் அடியில் கடல் இருக்கும். இந்த கடல் கீழே இல்லை, திருமலையின் உச்சியில் உள்ளதாம். இந்த கடல் எல்லைகளே இல்லாதது. இதில் நீர் இல்லை, கருணை குணமே கடலாக நிரம்பியுள்ளது. ஆகவே இது ஒரு கருணா சாகரம், ஒரு அபூர்வமான கடல். எல்லா ஜீவராசிகளுக்கும் இதோ உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று அடையாளம் காட்டிக்கொண்டு நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறது. ஸ்வயம் வியக்தமான அந்த கடலை நான் வணங்குகிறேன். என்ன அற்புதமான ஸ்லோகம்! பக்தர்களே, அந்த எம்பெருமானையே கருணை கடலாக, தயாசாகரமாக தயாசதகத்தில் சுவாமி தேசிகர் அருளியுள்ளார். இந்த திருமலைக்கோ ஒவ்வொரு நாளும் லட்சோப லட்சம் பக்தர்கள் வந்தாலும் அவர்களுக்கு தனது கருணையை வழங்கிக் கொண்டே இருந்தாலும் இந்த கடல் வற்றுவதே இல்லையாம். பார்க்கடலில் பள்ளி கொண்டவன் அல்லவா இவன். இந்த திருமலைக்கு வரும்போது தன்னுடன் அந்த கடலையும் சேர்த்து கொண்டு வந்து விட்டாரோ என்று கூட எண்ணத் தோன்றுகிறது. இந்த தயா சமுத்திரத்துக்கு எல்லைகளே இல்லை. ஏழை பணக்காரன், ஆண் பெண், குழந்தை, ஜாதி மதம், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எதுவுமே இல்லை. எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அவரவர் கேட்டபடி வழங்கிக் கொண்டே இருக்கிறார் எம்பெருமான். வேண்டியதை தந்திடும் வெங்கடேசன் நின்றிருக்க எனக்கு ஏது குறை என்றாரே அன்று மூதறிஞர் ராஜாஜி. நாமும் குறை ஒன்றுமில்லாத அந்த கோவிந்தனின் உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமியை இப்போது எதை கேட்கப் போகிறோம்? பணத்தையா, பதவியையா, பங்களாவையா? இவையெல்லாம் அழியக்கூடியவை. வார்த்தையிலே சொல்வார்கள், பொன்னாலான சலங்கை விலை உயர்ந்ததுதான், ஆனால் அதை காலில் தானே போட்டுக்கொள்கிறார்கள். விலை குறைவான குங்குமத்தை நெற்றியில் அல்லவா இட்டுக்கொள்கிறோம். ஆகவே நாம் அப்படிப்பட்டவர்களை வேண்டக்கூடாது. எம்பெருமானிடம் கைங்கரிய பிராப்தியை வேண்ட வேண்டும். முடியாளும் மன்னனான குலசேகர ஆழ்வார் திருமலையானிடம் என்ன வேண்டினார்? ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன், ஆனேரேழ் வென்றான் அடிமைத் திறமல்லால், கூனேறு சங்கமெடுத்தான் தன் வேங்கடத்து, கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. இப்படி ஆரம்பித்து திருமலையில் மீனாய், மரமாய், ஏரியாய், தம்பகமாய் என்னென்னமோ வேண்டிவிட்டு முடிவாக செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்துன் பவளவாய்க் காண்பேனே என்று மனமுருகி வேண்டி அந்த ஆனந்த நிலையத்தின் வாசலில் படியாய்க் கிடக்கும் பாக்கியத்தை வேண்டி பெற்றார். முடியாளும் மன்னனான இவரே இப்படி வேண்டும்போது சாதாரண பக்தர்களாக நாம் என்ன வேண்டும்? இதையும் ஆண்டாள் பிராட்டி நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள். இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நங் காமங்கள் மாற்று என்று ஆண்டாள் பிராட்டி இந்த கைங்கரிய பிராப்தியை எம்பெருமானிடம் வேண்டுகிறாள். நாமும் அதையே எம்பெருமானிடம் வேண்டுவோம். அது மட்டுமல்ல, பற்றேல் ஒன்றுமிலேன், பாவமே செய்து பாவியானேன், மற்றேல் ஒன்றறியேன், மாயனே எங்கள் மாதவனே, கல்தேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வெங்கடவா, அற்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே என்று திருமங்கையாழ்வார் திருவேங்கடத்து எம்பெருமானை சரணமடைந்தது போல நாமும் எம்பெருமானிடம் சரணமடைவோம்.
அதுவும் இவரது இரு பக்கமும் இருக்கும் பிராட்டிமார்கள் அவர்களே தயாதேவிகள். ஆகவே அந்த தாயார்களையும் நாம் வணங்கி, அம்மா உன் மூலமாக நம் அனைவருக்கும் தந்தையான அந்த எம்பெருமானை, அந்த எம்பெருமானின் திருப்பாதங்களை நாங்கள் சேவிக்கிறோம். அந்த எம்பெருமானிடம் எங்களுக்காக நீ சிபார்சு பண்ணு என்று இரு பக்கலில் இருக்கும் அந்த ஸ்ரீதேவி தாயாரிடமும் பூமிதேவி தாயாரிடமும் வேண்டிக் கொள்வோம். பிரபத்யதம் கிரீம் பிராயக ஸ்ரீனிவாசானு கம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என் மூர்த்தியா சர்க்கராயுதம். மேலோட்டமா இதுவும் சுவாமி தேசிகன் தன்னுடைய தயாசதகத்தில் எழுதியிருக்கும் ஸ்லோகம்தான். இதை மேலோட்டமான கருத்தை பார்த்தால் சீனிவாசனின் அந்த தயை என்னும் கருப்பஞ்சாறு பெருகி அதுவே கெட்டியாகி சக்கரையாகி திருமலையாக உருவாகியதாம். அந்த திருமலையை நான் சரணமடைகிறேன் என்கிறார். ஆனால் நமது பூர்வாச்சாரியார்கள் இதற்கு உட்கருத்தாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எம்பெருமானுக்குரிய 4 நிலைகளை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் குறிப்பிட்டிருக்கிறாராம். பரம், வியூகம், விபவம், அர்ச்சை. பரம் ஸ்ரீவைகுண்டத்தில் பரவாசுதேவராக வீற்றிருப்பது. வியூகம் பார்க்கடலிலே யோக நித்திரை கொண்டிருப்பது. விபவம் பூலோகத்தில் எடுத்த அவதாரங்கள். அர்ச்சை நிலை இதோ கோவில்களில் விக்கிரகங்களாக ஆவாகிக்கப்பட்ட நிலை. இதில் எம்பெருமானின் பரநிலை கரும்பு போன்றதாம். எப்படி கரும்பை பயிரிட்டு அதை வளர்த்து பின்பு அதை பிடுங்கி பல்லால் கடித்தால் மட்டுமே சுவை, அதற்கு அத்தனை முயற்சிகள் தேவை. அதே போன்று வைகுண்டத்தில் நித்திய சூரிகளும் தேவாதி தேவர்களும் புடைசூழ வீட்டிருக்கும் எம்பெருமானை நம் போன்றவர்கள் அடைவது சாதாரண விஷயமா? அடுத்தது வியூகம். இது கருப்பஞ்சாறு போன்றது. தேவர்களுக்கும் யோகிகளுக்கும் ரிஷிமுனிகளுக்கும் மட்டுமே கிடைக்கக்கூடியது. மூன்றாவது விபவ நிலை. இது கருப்பஞ்சாரின் ஓட்டம் போன்றது. ராமர், கிருஷ்ணர் என்று எம்பெருமான் திரேதா துவாபார யுகங்களில் அவதரித்தாலும் அந்த யுகங்களில் இருந்தவர்களால் மட்டுமே அதை அனுபவித்திருக்க முடியும். ஆனால் முடிவாக வருவது அர்ச்சை நிலை. இது சர்க்கரையை போன்றது. எந்த காலத்துக்கும் பயன்படக்கூடியது, எளிதாக சுவைக்கக்கூடியது, நெடுநாள் வைத்திருக்கக்கூடியது. இதோ இந்த கலியுகத்தில் நம் போன்ற சம்சாரிகளை கடை தேற்ற இந்த திருமலையில் அர்ச்சா ரூபியாக எழுந்திருக்கிறாரே சீனிவாச பெருமான், அவரே நாம் தரிசிக்கின்ற சர்க்கரை. அந்த சர்க்கரை வாயில் போட்டால் கரைந்துவிடும். ஆனால் இந்த சர்க்கரையோ என்றென்றும் என்றென்றும் இனிக்கக்கூடியது. அதிலும் அவரது அந்த கோவிந்த நாமாவளியை சொல்லும்போது நமது நாமுக்கெல்லாம் இனிமையை தருகிறதல்லவா? அப்படிப்பட்ட இனிமை மிக்க அந்த எம்பெருமான் இந்த புஷ்பக விமானத்தில் இதோ நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். அடர்ந்து நீருண்ட கார்மேக மேனி, படர்ந்து நிற்கின்ற சுந்தர தோற்றம், தொடர்ந்து எழில்வாய்ந்த புயங்கள், உடன் மலர்ந்தோர் புன்னகை வதனம், தாமரையின் உள்ளிருக்கும் இதழத்த கண்கள், காமுறுவோர்க்கு அமுதான புருவமும் பற்களும், பாமரரும் இன்புறவே அன்பான பார்வையும், யாமறியும் நகையெல்லாம் பூண்டதோர் தேகமும், பங்கயத்தின் நூலத்த மஞ்சற்பட்டாடையும், சங்கமும் சக்கரமும் கதையும் செந்தாமரையும், அங்கத்திலே ஒளிவீசும் மணிமாலையும், தோடும் கந்தரத்திலே துவங்கும் கௌஸ்துபமாம் ரத்தினமும், உரைக்கல் மேல் தோன்றுகின்ற தங்கத்தின் கோடென்று திரைக்கடலின் தேவியரை தாங்கியதோர் திருமார்பும், கரையேற்றவே குழிந்து சுழல் போன்ற நாபியும், அறையிலே அணிந்திருக்கும் ஒளிவேசும் மேகலையும், ஆடியிலே செம்மலர் போல் சேவைதரும் சேவடியும் என்று இந்த எம்பெருமானின் ரூப லாவண்யம் இந்த துதியில் வெகு அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எம்பெருமான் வைகுண்டத்தில் பரவாசுதேவராக விளங்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணனே இதோ இந்த கலியுகத்தில் திருமலையில் திருவேங்கடத்தை எம்பெருமானாக இதோ அதுவும் அவரது உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமியை புஷ்பக விமானத்தில் கிரிதரனாக தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வர்ணனையை இந்த சர்வாலங்கார பூஷிதனான மலையப்ப சுவாமிக்கு சமர்ப்பிப்பது வெகு பொருத்தந்தானே. இதைத்தான் வெகு சுருக்கமாக சுவாமி நம்மாழ்வார் மையார் கருங்கண்ணி கபல மலர்மேல் செய்யாள் திருமார்வினில் சேர் திருமாலும்
வெய்யார் சுடராழி சுரிசங்கம் ஏந்தும் கையன் என்று அந்த எம்பெருமானை அழகாக பாசுரமிட்டிருக்கிறார். இதே போன்றுதான் ஆதிசேஷனின் கலியுக அவதாரமான ஆச்சாரியர் ராமானுஜரும் தான் இயற்றிய வைகுந்த கத்தியத்தில் எம்பெருமானின் அதிரூப லாவண்யத்தை அழகாக சித்தரித்துள்ளார். பக்தர்களே, இந்த லீலா மானுஷ விக்கிரகத்தை நாமும் வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேசம் ஸ்வராமி ஸ்வராமி ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச அகம் தூரதஸ்தே பதாம்போ ஜெயிக்ம பிராணமே சயாக்கத்திய சேவாம் கரோமி சக்ருட்சே சைவா நித்திய சேவா பலந்தோம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேசா என்று சோஸ்தரம் பண்ணலாம். வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் நம் உள்ளத்தில் உள்ளான் என்று ஓர் என்று ஆழ்வார் சொன்னது போல இந்த எம்பெருமானை நம் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்வோம். पावन जय जय परमानन्दा पावन जय जय परमानन्दा गोविन्दाश्रित गोकुलवृन्दा गोविन्दाश्रित गोकुलवृन्दा पावन जय जय परमानन्दा पावन जय जय परमानन्दा जगदभिराम सहस्रनाम सुगुणधाम संस्तुतनाम जगदभिराम सहस्रनाम सुगुणधाम संस्तुतनाम गगनश्यामा घनरिपुभीमा अगणित रघुवंशाम्बुधि सोमा 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 गोविन्दाश्रित गोकुलवृन्दा पावन जय जय परमानन्दा पावन जय जय परमानन्दा तुरंगाकारो तुंग शरदि भंग फणिशयनांगा गरुड़ तुरंगाकारो तुंग शरदि भंग फणिशयनांगा करुणा पांगा कमला संगा वर श्री वेंकटगिरि पतिरंगा करुणा पांगा कमला संगा वर श्री वेंकटगिरि पतिरंगा
కరుణాపాంగ కమలాసంగ వరశ్రీ వెంకటగిరిపతిరంగ కరుణాపాంగ కమలాసంగ వరశ్రీ వెంకటగిరిపతిరంగ గోవిందాశ్రిత గోకుల బృంద పావన జయ జయ పరమానంద పావన జయ జయ பரமானந்த. நரார் பொழில்சூழ் திருமலை நின்ற திருமாலே, நாடியவர்க்கெல்லாம் வேண்டியதை நல்கிடும் வெங்கடவா, உமதடி பணிந்து வினைவீய வேண்டினேன் வேத முதல்வா, உலகமுண்ட திருவாயா, ஊறு களைந்து ஆட்கொள் என்னை நீயே என்று இதோ பவனி வரும் அந்த எம்பெருமானை பிரார்த்திப்போம். அந்த எம்பெருமானுக்கு இப்போது கற்பூர மங்கள ஹாரத்தி. புல்லுக்கு பேமுற்ற காக்கைக்கு புகழளித்த காகுத்தா, அதாவது அன்று காக்காசுரனுக்கு உயிர் பிச்சை அளித்த ராமா, அவனும் நீயே. பவனைக்கும் கிரியை செய்து பரம் தந்த கரிய மாலே, அது ஜட்டாயுவுக்கும் அந்திம கிரியை செய்த கரிய திருமாலே, அதாவது ராமனே. கரா பற்றிய கரிக்கு நற்கதி அளித்த திகிரியோனே. கரா என்றால் முதலை. அன்று முதலை அந்த யானையை பற்றிய போது அந்த யானைக்கு அருள் புகிழ்ந்த திகிரியோனே, அதாவது சக்கரத்தானே. நஞ்சுமிழ் நாகம் ஏறி நல்நீர் காத்த நந்தகத்தோனே, அதாவது காளிங்க நர்த்தனம் புரிந்து அந்த காளிங்கனை சமுத்திரத்துக்கு அனுப்பி அந்த தூய நீராக்கினவன் நீயே. பதறிய பாஞ்சாலியின் மானம் காத்த மதுசூதனா, இதுவும் நமக்கு தெரிந்ததுதான். அன்று கௌரவ சபையில் பாண்டவர்களின் பத்தினியாம் திரௌபதிக்கு மானபங்கம் நேர்ந்தபோது வஸ்திரமழை பொழிந்து அவள் மானத்தை காத்தவும் நீயே. அடுத்து மரக்கனி தந்த மூதாட்டிக்கு பரகதி தந்த பக்த வத்சலா, பக்தர்களே தான் கடித்து அது சுவையாயிருக்கிறதா என்பதை பார்த்து பின்பு அதை கொடுத்த வேடுவக்குல பெண்ணான சபரிக்கு அந்த க்ஷணமே முக்தி கொடுத்த எம்பெருமான். அடுத்து ஆயர் துயர் தீர்க்க கல் தூக்கி கல்மாரி காத்த மணிவண்ணா, அதுதான் இன்றைய திருக்கோலம். அன்று இந்திரன் பொழிந்த பெருமழையால் ஆயர்களும் பசுக்களும் அல்லலுற்ற போது கோவர்தனகிரியை தூக்கி அந்த அவர்களை காத்த எம்பெருமானே என்று கூறுகிறார். குரு பிடி அவள் உண்டு குறையா செல்வம் ஈந்த தீன தயாளா, நண்பனான குச்சேலன் கொண்டு வந்த ஒரே ஒரு பிடி அவளை உண்டு அவனுக்கு குறையில்லாத செல்வத்தை வழங்கிய தீன தயாளா. இப்படியாக அந்த எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களை திருவருளை சொல்லி 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 பெருமிதம் அடைகிறாராம் ஒரு பக்தர். அந்த எம்பெருமானின் திருநாமங்களை எப்போதும் நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவே வேதத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு திருநாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில் எழும்போது ஹரிஹி ஹரிஹி என்று 7 தடவை சொல்ல வேண்டுமாம். அடுத்து நமது காலை கடன்களையெல்லாம் முடித்துவிட்டு வெளியில் செல்லும் போது கேசவா கேசவா என்று தியானம் பண்ணிக்கொண்டு போனால் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி அடையுமாம். அடுத்ததோ கோவிந்த நாமம். ஆனிரை காத்து கோவர்தனகிரியை குடையாய் பிடித்த அந்த கண்ணபிரானே கோவிந்தன். ஆகவே நாம் உணவருந்தும் போது கோவிந்தாய நமக என்று சொல்ல வேண்டுமாம். இரவு தூங்கும் போது என்ன நாமத்தை சொல்ல வேண்டும்? இதையும் குலசேகர ஆழ்வார் நமக்கு முகுந்த மாலையில் தெரிவிக்கிறார். ஸ்ரீராப்திநாதனான எம்பெருமானுக்கு மாதவன் என்கிற பெயர் உண்டு. ஸ்ரீ மகாலட்சுமியோடு சேர்ந்து விளங்கக்கூடிய அந்த மாதவனை தியானம் பண்ணிக்கொண்டே தூங்கினால் நம்மை துர்சொப்பனங்கள் அண்டாதாம். பக்தர்களே, இந்த திருமலை எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் கோவிந்த நாமத்தையே இப்போது நாம் சொல்லலாம். ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா என்று அந்த கோவிந்தனை இப்போது நாம் துதித்து மகிழ்வோம் அல்லவா? திருப்பதிக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டியாம். அவள் பெயர் கங்கம்மா. அவள் சுண்டல் செய்து விற்று தன் வயிற்றை வளர்த்து கொண்டிருந்தாளாம். சிறு வயதிலேயே கணவனை இழந்தவள். குழந்தைகளோ இல்லை. தான் ஏன் தான் இந்த பூலோகத்தில் பிறந்தோமோ என்று புலம்பிக் கொண்டே இருப்பாளாம்.
திருமலைக்கு எல்லோரும் கூட்டம் கூட்டமாக நடந்து போய் பெருமாளை தரிசிப்பார்கள் அல்லவா? அந்த கூட்டத்தை கண்ட ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா. நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. அந்த ஏழு மலையை நோக்கி உன் திருமலை கண்ணால் பார்த்து காளி கோபுரத்தை கண்டு கோவிந்தா என கூவி கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் ஐயா நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. கோவிந்தராஜனை திருப்பதியில் இருப்பவனை நெற்றியிலே நாமமுடன் வீற்றிருக்கும் பெருமானே, கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. திருச்சானூரிலே தேவியோடு இருக்கின்றாய், தேடி வரும் பக்தருக்கு தரிசனங்கள் தருகின்றாய். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா கோவிந்தா. ஆனந்த நிலையத்தில் கோயில் கொண்ட என் சுவாமி, அடியவர் துன்பங்களை அடியோடு நீக்கிடுவாய். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் ஐயா நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. ஏழுமலை வாசனே என்னோடு வருவாயே, என் வீட்டில் இடமுண்டு என் பூஜை ஏற்பாயே.
உன்னாம கீர்த்தனங்கள் சிறப்பாக செய்திடுவேன். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா, நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. அந்த ஏழு மலையை நோக்கி உன் திருமலை கண்ணால் பார்த்து காளி கோபுரத்தை கண்டு கோவிந்தா என கூவி கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா, நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் கோவிந்தா. பக்தர்களே, இந்த நவராத்திரி பிரம்மோற்சவம் தனி சிறப்பு என்னவென்றால், இது திருமலையானின் திரு அவதாரமான புண்ணியமான புரட்டாசியில் ஆரம்பித்து துலா மாசம் என்கிற ஐப்பசி மாதத்தில் முடிகிறது. அதாவது இந்த துலா மாசம் புண்ணிய நதியான காவிரிக்கு உகந்ததாக இருப்பதோடு சயன கோலத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கநாதருக்கும் விசேஷமாக இருக்கிறது. நின்ற கோலத்தில் தரிசனம் தரும் திருவேங்கடவன், சயன கோலத்தில் திரு அரங்கநாதன் இருவரும் ஒருவரே, சமமே என்பதையும் இந்த நவராத்திரி பிரம்மோற்சவம் நமக்கு காட்டுகிறதல்லவா? இந்த ஐப்பசி மாதத்தில் இரவும் பகலும் சமமாக இருக்குமாம். ஆகவேதான் இது துலா மாசம். இந்த துலா மாசத்தின் குறி என்ன தெரியுமா? தராசு. தராசு எப்படி இரு பக்கமும் சமமாக இருக்கிறதோ அதே போல இந்த ஐப்பசி மாதத்தில் இரவும் பகலும் சமமாக இருக்குமாம். எல்லா நதிகளிலும் பக்தர்கள் ஸ்நானம் செய்து 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 தங்கள் பாப்பங்களை போக்கிக் கொள்ள இந்த துலா மாசத்தில் எல்லா நதிகளும் காவேரியில் ஸ்நானம் செய்து தங்கள் பாப்பத்தை போக்கிக் கொள்கிறதாம். கங்கையும் கூட. கங்கையின் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கன் தன்னுள் எங்கள் வாழ் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேனே என்கிறார் தொண்டடிப்பொடியாழ்வார். ஆதிரங்கம், மத்தியரங்கம், கடைரங்கம், இந்த 3 அரங்கன் திருத்தலங்களும் இந்த காவிரியில் அங்கெல்லாம் இந்த காவேரி பாய்கிறது. ஸ்ரீரங்கத்துக்கு மற்ற மாதங்களை விட இந்த துலா மாசத்தில்தான் ரொம்பவும் விசேஷம் அதிகமாம். மீதி நாட்களில் வட காவிரியான கொள்ளிடத்தில் இருந்து நீர் கொண்டு வந்து ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் செய்வார்களாம். ஆனால் இந்த துலா எனப்படும் ஐப்பசி மாதத்தில் மட்டும் காவிரியில் இருந்து தங்க குடத்தில் தீர்த்தம் கொண்டு வந்து தங்கமயமான திருவாராதன பாத்திரங்களில் நிரப்பி திருமஞ்சனம் செய்வார்களாம். பக்தர்களே, இதை கேட்கும்போது வெள்ளிக்கிழமையான இன்று விடியற்காலை ஆகாசகங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து மூலமூர்த்தியான திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்வித்தது நினைவுக்கு வருகிறதல்லவா? எம்பெருமானின் வாராந்திர சேவைகளில் இந்த வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் மிகவும் விசேஷமானது. இதில் கலந்து கொண்டு எம்பெருமானை தரிசிக்க பக்தர்கள் பல பல வருடங்களுக்கு முன்பே பதிவு செய்துவிட்டு காத்து கிடக்கிறார்களாம். இதை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் தங்கள் கண்கள் பெற்ற பயனே இதுதான் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். இந்த மூலமூர்த்தியான திருவேங்கடவனின் உற்சவ மூர்த்தியாக இதோ அந்த மலையப்ப சுவாமி இந்த வெள்ளிக்கிழமையில் உபயநாச்சிமார்களோடு இந்த புஷ்பக விமானத்தில் வீதி வலம் வருவதை பார்க்கும்போது நமக்கும் நமது கண்கள் பெற்ற பயன் இதுதான் என்று சொல்ல தோன்றுகிறதல்லவா? அந்த எம்பெருமானை இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அக்ஞானினா மயாதோஷான் அசேஷான் விகிதாகரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷ சைல சிகாமணே என்று நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த அந்த பாபங்களை எல்லாம் மன்னித்து அருள்வாயாக என்று அந்த எம்பெருமானை நாம் இப்போது வேண்டிக் கொள்வோம்.
அப்போது நான் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தேன். அந்த கிழவி சுண்டல் விற்று கொண்டிருக்கிறாள் அல்லவா, அவள் அங்கே போகிறவர்களை கூட்டம் கூட்டமாக எங்கே போகிறீர்கள் என்று கேட்டாளாம். அதற்கு அவர்கள் சொன்னார்களாம், உனக்கு தெரியாதா, இந்த மலை மீது வெங்கடேச பெருமாள் கொலுவிருக்கிறார், நாம் கேட்கும் வரங்களையெல்லாம் தரும் கலியுக வரதன் அவர், அவரை போய் நீயும் கோவிந்தா என்று கும்பிட்டு கேட்டால் நீ செய்த பாவங்கள் தீருவதோடு நீ கேட்கும் வரவும் கிடைக்கும் என்றார்களாம். உடனே அவர்களோடு சுண்டல் கூடையோடு அந்த கிழவியும் மலையேறி ஏழுமலையானை கண்குளிர தரிசித்து, கோவிந்தா உன்னை வணங்கினால் மறுபிறப்பே இல்லை என்கிறார்களே, எனக்கு இனி இந்த பிறவி போதுமையா, என்னை சீக்கிரமே உன்னோடு சேர்த்துக்கொள் என்று மனமுருகி வேண்டினாளாம். பின்பு கோவிலுக்கு வெளியே வந்து மாட வீதியில் உள்ள ஒரு மண்டபத்தில் அமர்ந்து சுண்டல் விற்க தொடங்கினாளாம். அப்போது அங்கு ஒரு வயோதிகர் வந்தார். அம்மா, எனக்கு நீ சுண்டல் கொடு என்று கேட்க அவளும் கொடுத்தாள். சாப்பிட்டு விட்ட கிளம்பி விட்டார். ஐயா ஐயா காசு கொடு என்று கேட்க, அம்மா இப்போது என்னிடம் பணம் இல்லை, நிறைய கடன் வாங்கிவிட்டேன், அதற்கு வட்டி கட்டுவதே போதும் போதும் என்று ஆகிறது, நாளை வரும்போது கொடுக்கிறேன் என்றாராம். அவரை கண்டதும் அந்த கிழவியின் மனதில் ஏதோ ஒரு உணர்வு. சரி, நாளை வாங்கிக் கொள்கிறேன் என்று அனுப்பிவிட்டாள். தன் முன்னால் வந்து நின்றது உலகுக்கே படியளக்கும் ஏழுமலையான் என்று பாவம் அந்த கிழவிக்கு தெரியவில்லை. அன்றிரவே அந்த கிழவி காலமாகிவிட அவளுக்கு பணத்துக்கு பதிலாக வைகுண்டத்தையே கொடுத்து விட்டாராம் பெருமாள். இருந்தும் மறுநாள் வந்து காசு கொடுப்பதாக வாக்களித்து விட்டு கொடுக்க முடியவில்லையே. ஆகவேதான் அவர் அந்த தெற்கு மாட வீதியில் எம்பெருமான் வீதி புறப்பாடு காணும் போதும் அங்கே அதோ இப்போது எம்பெருமானுக்கு கும்பஹாரத்தி. கற்பூரஹாரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீனிவாசனுக்கு. 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 பக்தர்களே, அழகாக தரிசித்தோம் புஷ்பக விமானத்தில் எம்பெருமானை. இன்றிரவு கானமர் வேழம் கையெடுத்தளர, கராதன் காலினை கதுவ, ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்டானே என்று திருமங்கையாழ்வார் பாசரமிட்டால் அல்லவா. அன்று கஜேந்திரனை ரட்சித்த அந்த கஜேந்திர வரதன் இந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் இன்றிரவு அந்த யானையையே வாகனமாக கொண்டு வீதி உலா வந்து நமக்கு தரிசனம் தர உள்ளார். அந்த கஜ வாகனத்தை இன்றிரவு 7 மணிக்கு இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக நாம் தரிசித்து மகிழ்வோம். பக்தர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।